Hi viewers, welcome to Online Maths with Sulega. Today DRB exam la ulla complex integration unit la ulla important topics தான் friends இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So first வந்து analytic function அதனோட examples பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் வந்து residue, how to find the residues, singularities. So இந்த டாபிக்ல உள்ள எல்லா important questionும் இதல பார்க்கலாம் friends. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First வந்து analytic function. What is analytic function? If a function f of z has a derivative at z naught and at every point in the some neighborhood of z naught, then f of z is said to be analytic at z naught. So அதாவது ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்போ அனாலிட்டிக் சொல்லுவோம் அப்படின்னா அதனோட டெரிவேட்டிவ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகி வேல்யூ அந்த பாயிண்ட் அந்த சம் நெய்பர்ஹுட்டில் வந்து அந்த டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா the function is said to be analytic if it's differentiable at z equal to z naught and its neighborhood values. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபிள் வேல்யூக்கு எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அனாலிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். w equal to log z. ஸோ w equal to log z அப்படிங்கிற எக்ஸாம்பிள் வந்து அனாலிட்டிக்கா ஆர் நாட் அனாலிட்டிக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ w equal to log z, wங்கிறது f of z. ஸோ காம்ப்ளெக்ஸில் வந்து f of z is equal to log z. ஸோ இதை வந்து நான் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். w by z, z பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ log z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by z. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ அனாலிட்டிக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா சம் பாயிண்ட்டுக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். அந்த பாயிண்ட் வந்து z equal to 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ w by z at z equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். z இருக்கிறது 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 1 by 0. ஸோ 1 by 0 is infinity. ஸோ 1 by 0ங்கிறது infinity வேல்யூ வருது. ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து does not exist. அதனால the function is not analytic at z equal to 0. z equal to 0ங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் அனாலிட்டிக்காக இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த பாயிண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா சம் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா இஸ் அனாலிட்டிக்னு வரும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இது வந்து இன்ஃபினிட்டி வருது. ஸோ அதனால இஸ் நாட் அனாலிட்டிக் at z equal to 0. ஸோ த ஆன்சர் வந்து இந்த சம் ஃபங்க்ஷன் வந்து இஸ் நாட் அனாலிட்டிக் at z equal to 0. 0ங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து இஸ் நாட் அனாலிட்டிக். அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ சிஆர் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு தெரியும். f equal to u plus iv is analytic in D if dou u by dou x is equal to dou v by dou y and dou v by dou x is equal to minus dou u by dou y. This is called a CR equation. இது வந்து நெசசரி கண்டிஷன் தான், பட் இட் இஸ் நாட் த சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் தட் ஃபங்க்ஷன் இஸ் அனாலிட்டிக் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா வந்து சஃபிஷியன்ட் டோ எஃப் பை டோ இசட் பார் ஈக்குவல் டு 0. இது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. டோ எஃப் பை டோ இசட் பார் ஈக்குவல் டு 0 இந்த கண்டிஷன் ஒபே ஆனாலும் நம்ம அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். அனாலிட்டிக்கோட இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் இன்ட்டு மாலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 மாலஸ் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் இசட் த ஹோல் ஸ்கொயர். இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டில் வந்து கொஷின்ஸு கேட்கலாம். அடுத்து செகண்ட் ரிசல்ட் என்னென்னு பார்க்கலாம். இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் அண்ட் எஃப் ஆஃப் இசட் இஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா தென் என்னென்ன வேல்யூ வரும் அப்படின்னா எஃப் டேஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும் எவ்ரிவேர். பி வந்து எஃப் ஆஃப் இசட் பார் இஸ் ஆல்சோ அனாலிட்டிக்காக இருக்கும். எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக்காக இருக்குது. ஒருவேளை அந்த எஃப் ஆஃப் இசட் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் பாரும் அனாலிட்டிக்காக இருக்கும். அண்ட் ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அண்ட் மாலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ரிசல்ட்லேருந்து நமக்கு கிடைக்குது. எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பார் இஸ் நோவேர் டிஃப்ரென்ஷியபிள். ஸோ எஃப் ஆஃப் இசட் வந்து நோவேர் டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னா சிஆர் ஈக்குவேஷன் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பார் இஸ் நாட் அனாலிட்டிக் அட் தட் பாயிண்ட். ஸோ அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஒன்லி அட் த ஆரிஜின். ஆரிஜினா இசட் ஈக்குவல் டு 0ங்கிறதுல வந்து இஸ் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியபிள் பட் வந்து இஸ் நாட் அனாலிட்டிக் அட் த ஆரிஜின். அந்த ஆரிஜினில் வந்து கண்டிப்பாக இது வந்து அனாலிட்டிக்காக இருக்காது.
So an analytic function with constant modules is constant. So இது fifth result. இந்த ரிசல்ட்லாம் படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபார்முலா டு ஃபைண்ட் ரெசிடியூஸ். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம். If z equal to a is a simple pole of f of z, then residue of f of z at z equal to a is limit z tends to a, z minus a into f of z. First formula என்ன, residue of f of z வந்து simple pole இருந்ததுன்னா simple pole of f of z அப்படின்னா residue formula என்ன, limit z tends to a, z minus a into f of z. இது first formula. Second formula பார்க்கலாம். Formula 2, if z equal to a is a pole of order n, then residue of f of z at z equal to a equal to limit z tends to a 1 by n minus 1 factorial into d power n minus 1 by dz power n minus 1 into z minus a the whole power n into f of z. இது second formula. இந்த formula தான் அடிக்கடி கேட்பாங்க. So third formula பார்க்கலாம். If f of z equal to p of z by q of z and z minus a, z equal to a is a pole of order 1, then residue of f of z at z equal to a equal to p of a by q dash of a. So இந்த மூணு ஃபார்முலாவும் தான் ரெசிடியூஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ரெசிடியூ பார்க்கலாம். First problem, the residue of z plus 2 by z minus 2 into z plus 1 the whole square at z equal to 2 is dash ன்னு கேட்டிருக்காங்க. இதனோட ரெசிடியூ வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபார்முலா 1 இதுக்கு யூஸ் பண்ணணும். If z equal to a is a simple pole of f of z, then the residue of f of z at z equal to a is limit z tends to a, z minus a into f of z. இது first formula. இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஃபார்முலா 1 யூஸ் பண்ணுறோம். z equal to 2ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ z equal to 2ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த போல் ஆஃப் ஆர்டர் 1, போல் ஆஃப் ஆர்டர் 1 தான் சிம்பிள் போலுன்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் z equal to 2 is a simple pole of f of z. ஸோ ஃபார்முலா என்ன, residue of f of z at z equal to 2 equal to limit z tends to 2 z minus 2 into f of z என்னங்க, here f of z value அப்படி substitute பண்ணுறோம். z plus 2 by z minus 2 into z plus 1 the whole square. So z minus 2 z minus 2 get cancel. So remaining parts எழுதியிருக்கேன். remaining என்ன இருக்கும், limit z tends to 2 z plus 2 by z plus 1 the whole square. So here z ஓட வேல்யூக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 2 plus 2 மேலே என்ன வந்துடும் 4 divided by denominatorல 2. ஸோ 2 plus 1 3 square is 9. So the answer is 4 by 9. So the residue of f of z is 4 by 9. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஹியர் residue of f of z equal to tan z at z equal to pi by 2 is இதனோட ரெசிடியூ வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து f of z என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு பார்க்கணும். tan z is sin z by cos z. So here it is the used in the third formula. So the third formula எழுதிக்கிறேன். If f of z equal to p of z by q of z and z equal to a is a pole of order 1, here pole of order 1, then the residue of f of z equal to p of a by q dash of a. So givenல என்ன கொடுத்துருக்காங்க, f of z equal to tan z கொடுத்துருக்காங்க. tan z னா sin z by cos z. Here it is form p of z by q of z. Therefore இதில் இருந்து p of z equal to sin z, q of z வந்து cos z. ஸோ நமக்கு தேவை q dash of a. ஸோ q dash of z பார்க்குறோம். cos z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus sin z. ஸோ pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெசிடியோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். residue of f of z at z equal to pi by 2 equal to formula என்ன, p of a by q dash of a. So p of a by q dash of a equal to p of a என்னது sin pi by 2, q
q dash of pi by 2 தான் minus sin pi by 2 which is equal to, so get cancel, so minus 1. So residue of f of z, here the value of residue of f of z is minus 1. So next third problem பார்க்கலாம். Residue of 1 minus cos z by z cube at z equal to 0. So 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபார்முலா 2 யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்கள் டினாமினேட்டரில் வந்து z cube வந்துருக்கு. ஸோ z-ஓட பவர் என்ன 3. ஸோ ஹியர் z is a pole of order 3. ஸோ அதனால் செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். Formula 2, if z equal to a is a pole of order n, then residue at z equal to a, residue of f of z at z equal to a equal to limit z tends to a 1 by n minus 1 factorial into d power n minus 1 by dz power n minus 1 into z minus a the whole power n into f of z. So here வந்து pole of order 3 அப்படிங்கிறதுனால நான் செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். Here z equal to 0 is a pole of order 3, then residue of f of z at z equal to 0 equal to formula substitute பண்ணுறேன். ஸோ என்ன இருக்கிறதுல here 3, so limit z tends to 0 1 by 3 minus 1 factorial d power 3 minus 1 d square வந்துரும். ஸோ d square by dz square into z minus 0 the whole cube into 1 minus cos z by z cube. ஸோ திஸ் இஸ் வந்து f of z கிவனில் கொடுத்துருக்காங்க. ஸோ f of z ஓட வேல்யூ இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் z tends to 0 3 minus 1 2 ஆயிரும். ஸோ 1 by 2, ஸோ d square by dz square into z cube into அந்த f of z நான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ z cube get cancel. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா d square by dz square into 1 minus cos z இருக்குது given. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் 2 டைம்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ 1 minus cos z வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ d by dz equal to 1 minus cos z ஃபஸ்ட்டு டைம் ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இப்போ 1 is 0. ஸோ மைனஸ் cos z பண்ணால் நமக்கு மைனஸ் sin z வரும். cos z பண்ணால் மைனஸ் sin z, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அகெயின் செகண்ட் டைம் t ஸ்கொயர் பை dz ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ sin z பண்ணால் cos z. ஸோ d ஸ்கொயர் பை dz ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் cos z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது cos z. ஸோ இதுக்கு பதிலாக நான் இதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். cos z வேல்யூ போட்டிருக்கேன். ஸோ லிமிட் z tends to 0 அப்ளை பண்ணுறேன். cos 0 is 1. ஸோ the answer is 1 by 2. The residue of this value is 1 by 2. So C is the correct answer. Hi viewers, welcome to online maths with Sulaika. Today வந்து காம்ப்ளெக்ஸில் கன்ஃபார்மல் மேப்பிங்குள்ளே இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸும் அதை யூஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸும் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம். கன்ஃபார்மல் மேப்பிங் நெசசரி கண்டிஷன். கன்ஃபார்மல் மேப்பிங்குள்ளே நெசசரி கண்டிஷன் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து நெசசரி கண்டிஷன் பார்க்கலாம். இஃப் த மேப்பிங் W equal to f of z is conformal, then f of z is analytic function of z. செகண்ட் ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். இந்த ரிசல்ட் தான் வந்து அடிக்கடி வந்து ப்ராப்ளமில் யூஸ் பண்ணுவோம். at each point of the domain D where f of z is analytic and f dash of z not equal to 0 இருந்தால் then the mapping W is conformal. இந்த ரிசல்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதாவது f of z வந்து அனாலிட்டிக் அட் ஈச் பாயிண்ட் ஆஃப் த டொமைனாக இருக்கணும் அண்ட் f dash of z வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் அந்த மேப்பிங்கை கன்ஃபார்மல் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ சம் பார்க்கலாம். கன்ஃபார்மல் மேப்பிங் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம் இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் 2012 காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கொஷின் என்ன பார்க்கலாம். த மேப்பிங் W is equal to z ஸ்கொயர் மைனஸ் 2z மைனஸ் 3 இஸ் கன்ஃபார்மலா வித் அல்லது நாட் கன்ஃபார்மலா அப்படிங்கிறத வந்து இந்த கொஷினை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னா வந்து கன்ஃபார்மலுக்குள்ள ரிசல்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். அட் ஈச் பாயிண்ட் ஆஃப் த டொமைன் D where
W equal to f of z is analytic and f dash of z not equal to 0 இப்படி இருந்தா then the mapping W is conformal அப்படிங்கிறது தான் அந்த ரிசல்ட்டு. ஸோ இப்போ ஒரு வேளை W is not conformal இருந்தா அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். that is இதில் இருந்து f of W equal to f of z is not conformal இந்த ரிசல்ட்ல இருந்து இஸ் நாட் கன்ஃபார்மலாக இருந்தால் தென் எஃப் டேஷ் ஆஃப் இசட் வந்து கன்ஃபார்மலாக இருந்தால் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நாட் கன்ஃபார்மல் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அது நாட் கன்ஃபார்மல். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இதுலேருந்து செக் பண்ணி பார்க்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் டேஷ் ஆஃப் இசட் அப்படின்னா என்ன, dw by dz equal to 0 dz equal to z naught. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ dw by dz பண்ணுவோம். கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கிவனில் w equal to z square minus 2z minus 3 சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து dw by dz கண்டுபிடிப்போம். dw by dz equal to ஸோ 2z minus 2 வந்துடும். ஸோ 2 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா z minus 1 தான் வரும். ஸோ dw by dz ஓட வேல்யூ ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ z ஈக்குவல் டு 1 வந்துடும். So z equal to 1, therefore w is not conformal at z equal to 1. So the answer is C. W is not conformal at z equal to 1. So the answer is C.